we roll down a red carpet of welcome to all the dignitaries, parents, invitees, well-wishers, and friends. The process of welcoming guests is not merely a routine task, but a delicate art that sets the stage for the entire event. Our school's philosophy is built on the principles of inclusivity, equality, and excellence. As we celebrate the spirit of supernova, we remember the wise words of Swami Vivekananda, who said, "Work alone is true worship." May the performance and events of today fill us with immense joy and boundless energy to work together and strive for excellence in all that we do. கோபியரே கோபியரே கொஞ்சமிடம் வஞ்சியரே கோவிந்தன் பேரை சொல்லி கும்மி கட்டி ஆடுங்களே கோவைகளே வந்தமுள்ள திருமழிசை பறவைகளே கோபியரே கொஞ்சமிடம் வஞ்சியரே கோபியரே கோபியரே கொஞ்சமிடம் வஞ்சியரே கோவிந்தன் பேரை சொல்லி கும்மி கட்டி ஆடுங்களே. துரியோதனனாக பொன்மணி, துச்சாதனனாக ராம் பிரசாத், அஸ்வத்தாமாவாக விதுன், காவலாளியாக கபிலன் மற்றும் ஆத்விக், அனன்யா ஸ்ரீ மற்றும் அக்ஷதா. துரியோதனா இவர்களை அழைத்து சென்று அரண்மனையை சுற்றி காட்டு. குருகுலத்திற்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகட்டும். பாண்ட புட்டர்களுடன் எங்களை ஏன் குருகுலம் அனுப்பீர்கள் மாமான்களே? இதில் எனக்கும் துளியும் விருப்பமில்லை. மருமகனே, எனக்கும் தான் விருப்பமில்லை. ஆனால் நீ துருத்தம் சென்று அவனை விட சிறந்தவனான பயிற்சி பெற்று வா. அண்ணே, நாங்கள் குருகுலம் செல்வதை எண்ணி நீங்கள் வருந்தாதீர்கள். பீமாக்கே லட்டு மிகவும் பிடிக்குமே. இப்போன்ற உணவுகள் எல்லாம் குருகுலத்தில் கிடைக்காதல்லவா? ஆமா ஆமா, லட்டு இல்லாமல் பீமன் அண்ணா இல்லை, பீமன் அண்ணா இல்லாமல் லட்டு இல்லை. சீடர்களே, இன்று உங்களுக்கு ஒரு புது வான்மானது துவங்குகிறது. சீடர்களே, அனைவரும் பயிற்சி மைதானத்திற்கு வாருங்கள். பயிற்சியை தொடங்கலாம். அர்ஜுனா, அருகில் வா. உனக்கு என்ன படுகிறது? அப்பச்சின் கண் மட்டுமே தெரியுது குருவே. அம்பினை ஏவ அர்ஜுனா. அர்ஜுனா, அற்புதம் மகனே. In between our exciting performances, let's take a moment to reflect on the timeless wisdom of the Gita. வேதனை என்னும் இருளில் தவித்த என்னுள் ஞானம் என்னும் மொழியை ஏற்றுவிட்டீர். ஆகையால் வாசுதேவரே, நான் எனது பழிவாங்கும் எண்ணத்தை விடுத்து அகிலத்தில் உள்ள பெண் குலத்தின் நலன் கருதி நான் மேற்கொள்ளும் சபதத்தையும் கவனமாக கேளுங்கள்.
துச்சாதனின் உடலில் இருந்து பெருகி வரும் செங்குருதியை அள்ளி என் அவிழ்ந்த கூந்தலில் நான் தடவாத வரை விரித்த என் கூந்தலை என்றும் நான் அள்ளி முடியேன். ஓடி விளையாடு பாப்பா. தாக்கு தன்ன குத்த ஜொம் தக்கிட்ட தக்க தன்ன குக்கின்ன குத்த ஜொம் தக்கிட்ட தக்க தாக்கு தன்ன குத்த ஜொம் தக்கிட்ட தக்க தன்ன குக்கின்ன குத்த ஜொம் தக்கிட்ட தக்க தாக்கு தன்னக்கு ஜொம் தன்ன குக்கின்னக்கு ஜொம் தாக்கு தன்னக்கு ஜொம் தன்னக்கு கின்னக்கு ஜொம். ஓடி விளையாடு பாபா, நீ ஓடிருக்கலாகாது பாபா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வெய்யாதே பாபா. ஆகாது பாபா. That's all we are. The sun comes up and it goes back down. We search for love and it's love we back down. We search for love and it's love we found. We live our life now, we come this far. We won't stop now, this is all we are. Cross the greatest oceans and walk across the water. Throw your hands up like you no longer have the strength to fight. 'Cause you've seen too many sunsets, too many days ending in the darkest night. But on your own you'll never know, If you believe you can move the highest mountains, cross the greatest oceans, walk across the water. Believe you can do anything, you can do anything, you can do anything if you believe. இந்த வழக்கமானது சதி செய்கிறது. இதை நிச்சயிப்பது யார்? ராமா, வாசுதேவரே. பழமையான வழக்கங்கள் தகர்த்து எரியப்பட வேண்டும். அச்சமயத்தில் புது தர்மமானது தோன்றும், புது யுகமானது பிறக்கும். கங்கை மைந்தரே, காலம் மாறும்போது யாருக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அனைவரும் இம்மாற்றத்திற்கு உட்பட்டவர் ஆவர். Trent and Shahrukh as bodyguards, Rutvika and Sri Pradanya as queen diplomats, Krithwik as factory unit manager, Sai Rakshita and Krishika as journalist, Advika and Janvika as TV crew, Divya Darshini and Vishruta as common people, Deepak Sabari as newspaper vendor, Ishan as John Greg, Yadav as publication manager, Rian Nilesh as personal secretary. Excellent! I am pleased to see Jaguar leading the way. May I request Your Highness to address the gathering, followed by a cultural celebration showcasing the rich heritage of our country. What you give to me is not for me to keep, it's for the world to see.
article on monarchy has caused quite a stir. Yeah, but I'm not against the monarchy, and I do believe that royal family has to change with times, and the queen needs to connect with common people to inspire and elevate them. What has he written about me in this article? Your Majesty, John is a small-time journalist working for the National and English Review. Arrange a meeting with him immediately. Yes, Your Honor. We must maintain some traditions. Of course, Your Majesty, but it would be a wonderful way to bring the royal family closer to the people. I see your point, Mr. Greg. It will bring joy and innovation to the whole country. Thank you, Your Majesty. Thank you for your consideration. Your Majesty, thank you for hosting this wonderful event. It's an honor to be here. வாழ்வின் எல்ல நாம் ஒன்னா சேர்ந்தா மாறும் நிலைமை சேரும் மண்ணின் பலமை Now, our students are here to share a thought-provoking tidbit from the Gita. Sanyasi Kaushik, Krishika, Mugilan, Mahanya, Hasani, Ritish, Ajay, and Tarika as disciples. Litanya as wife, Ryan as husband,
Nihal as butcher Dharmavyada, Samyukta as mother, Krishang as father, Hardika, Sabarish and Agilesh as boys, Shiva Pranav as sannyasi, Shibani, Afia, Isha and Elvin Chris as villagers. There was a guru in an ashram enlightening the disciples with a fascinating story. Pushtivardhana Murvarukamiva Bandhana Mrityormukshya Mamrita. Kaushik is a renowned sannyasi, and sannyasis generally go door to door begging for food. They are not supposed to know where the next meal comes from. So Kaushik went to a house begging for food. How long does she make me wait? She doesn't know my powers yet. I'm looking for Dharmavyada. Can you help me finding him? Yes, sure. You'll find him in the shop over there. Oh God, a butcher? Is this a man from whom I am going to learn? Swamiji, you have come all the way here to see me? What can I do for you? The sannyasi asked him some questions about life and God. The butcher explained about the epic Mahabharata, the Vyada Gita. With such divine knowledge, why are you doing this filthy work of a butcher? No duty is filthy or impure, and it is in the only way in which the work is done determine its worth. And in doing one's duty cheerfully lies true virtue. Pious man, I am in debt to you. Should non-violence be followed, even if it is a threat to one's own safety? There was a boy who used to hurt everyone in the village. Swamiji went next to the boy. The boy took some stones to hurt Swamiji. Swamiji raised his hand and chanted a mantra. The boy became calm. Why do you lead a life of violence and hurt people? Would you like to learn how to love people? Yes, of course, Swamiji. I will love others and not hurt them. Catch the boy who hurts everyone. Catch him. People thought I would harm them, and for their safety they hit me. They don't understand that I am a changed person now. You are in danger. You need to protect yourself and at least threaten them. Remember, self-defense and meditation are tools, not destinations. Embark on this journey and unlock your true potential. எவரொருவர் தாம் அடைந்த ஒரு தோல்வியினால் துவண்டு விடாது மற்றும் தனக்கு கிடைத்த பெரும் வெற்றியினால் அகந்தை கொள்ளாது வாழ்கின்றாரோ அவரே கர்மயோகி ஆவார். அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் மேலும் மேலும் வெற்றியை ஈட்டுவர். பலன் மீது கொண்ட ஆசைகளை நீ தியாகம் செய்து கர்மயோகியாய் வாழ்ந்துவிடு. அருளை நல்கும் கரமிரண்டை புது பாட்டு கட்டி ஆட போறேன் தெண்ட பால்காரன் கடடா பசு மாட்ட பத்தி பாட போறேன். அச்சுக்குதா குமுக்கு என்ன குமுக்குதா ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நியாயமுள்ள ரேட்டுக்காரன். தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா சாமி சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா. அம்மாவாக வந்தனா,
நாட்டாமையின் மனைவியாக பிரதீக்ஷா, நாட்டாமையின் மகனாக கிஷோர், நாட்டாமையின் மகளாக சுபக்ஷனா, ரோபோவாக லோகித், ரோபோ விற்பனையாளர்களாக லிஷாந்த் மற்றும் ஆதவ், வேலையாட்கள் ஆறுமுகமாக புவன்ஹரி, சுப்பிரமணியாக அகிலன், லட்சுமியாக அத்வைதா, ஊர் மக்களாக ரிஷி கணேஷ், லக்ஷயா, ஒலிவியா, ஏறெடுத்து நீ நடந்தா மாலை வந்து தோளில் விழும். பேரன் வெளிநாட்டிலிருந்து வருகை. என்ற பேரன் அமெரிக்காவிலிருந்து வர்றான். அவன் நல்லா சாப்பிட்டானோ இல்லையோ, வாய்க்கு ருசியா சமைக்க சொன்னேன். எல்லாரும் இன்னும் வேலையை முடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அமெரிக்காவில் தர இப்படியா இருக்கும்? தொடச்சிருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கறதுக்கு பல பலன்னு இருக்கணும். நல்லா தொட. என்ன பேராண்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. எக்ஸாம் எல்லாம் எப்படி பண்ணின கண்ணு? நல்லா பண்ணியிருக்கேன் மம்மி. தில்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. போன தடவை சொல்லிவிட்டேனே, அந்த சென்ட்டு வாங்கிட்டு வந்தீங்களா? ஏனுங்க ஐயா, நீங்க போற கிரீமு கேட்டனே, வாங்கிட்டு வந்தீங்களா? அந்த காதுல மாட்டுற போன் கேட்டனே, வாங்கிட்டு வந்தீங்களா? நீங்க கேட்டது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். துணிய ஆத்துல போய் நல்லா துவைச்சு எடுத்துட்டு வாங்க. அதுக்கு தான் வேலைக்காரங்க இருக்காங்களே. அவங்க துவைச்சா சரிப்பட்டு வராது. என்ற பேரன் அமெரிக்காவில் போட்ட துணியாக்கும். அதனால அப்பாவும் மகனும் போய் நல்லா வெள்ளாவில போட்டு எடுத்துட்டு வாங்க, போங்க. ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகன்? ஏன் அம்மா நம்ம பாட்டி மட்டும் இன்னும் அந்த காலத்து பாட்டி மாதிரியே இருக்காங்க? சினிமாவில் வர மாடர்ன் பாட்டி மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? ஞானப்பழத்தை பிளந்த ரசமல்பலோடு நாம் உள்ள கொடுத்து முருகானி பிளவ ஞானப்பழத்தை பிளந்து ரசமல்பலோடு கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கன்ன வீதம் இக்கனியை வாராயோ தோழி, வாராயன் தோழி, வாவந்து லோட்டியடி. நீ சொல்லிவிடு. யார் நீ என்றால் மிஸ் பண்ணல்ல, மிஸ் ஆல் என்றே சொல்லிவிடு. வாசு கழிச்சி அரிசி மாவு கோலம் போட வா பாட்டி.
நடு ரோட்டில் ஒரு கடையை போட்டு வடை சுட்டு விற்கணும் ஒரு வாட்டி. மினுக்குதான் பித்தால, அத கண்டு மினுக்குதான் கத்தால. ரோபோ வாங்கலையோ ரோபோ. 10 ஆள் செய்யற வேலைய ஒரே ஆள் செய்யும் பாட்டி. இதுல NLP டெக்னாலஜி இருக்கா? முழிக்கிறான் பாரு பாட்டி, இது அட்வான்ஸ் டெக்னாலஜியே இல்லாத ரோபோ. ஆமா, இத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நான் காலேஜ்ல இத பத்தி நிறைய படிச்சிருக்கிறேன் பாட்டி. இங்க இருக்கிற ஏதோ காலேஜ்ல படிச்சுட்டு பேசாத என்ற பேரன் அமெரிக்காவில் படிச்சவன். அவனே சொல்லிட்டான், நீ போய் உன்ற வேலையை பாரு போ. இங்க பாரு தம்பி, இது எனக்கு எசவாதான் இருக்குன்னு தோணுது. நீ வேலையை பார்த்து போட்டு கொடு. இங்க பாருங்க பாட்டி, நான் உங்களுக்கு 3 கமெண்ட் சொல்லி தரேன். அதை நீங்க சரியா சொன்னாதான் இது வேலை செய்யும். சரி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பாட்டி. ஃபார்வர்டுன்னு சொன்னா முன்னாடி வரும், பேக்வேர்டுன்னு சொன்னா பின்னாடி போகும், ஹோல்டுன்னு சொன்னா இதை பிடின்னு அர்த்தம். சரி சரி, எனக்கு எல்லாம் தெரியும். காசை வாங்கிட்டு கிளம்பு. குறுகுறுன்னு பார்த்துச்சான் குறும்பாடு, கொஞ்சி பேச கூப்பிட்டுச்சான் பசுமாடு. இந்தா ஹோல்டு. இது என்ன, பாத்திரத்தை பிடிக்க சொன்னா கைய பிடிக்குது. அட கைய விடு. யாராவது இங்க வாங்கோ, காப்பாத்துங்கோ. கொஞ்சம் பேச்சா பேசுனே. அட என்ன புடிச்சிருக்காதீங்கோ, அந்த ரோபோவை புடிச்சிலுங்கோ. ஃபார்வர்டு, பேக்வர்டு. அடி என் கை தப்பிச்சுது. நீ மட்டும் இந்த பட்டனை ஆஃப் பண்ணலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏங்கண்ணு, இது உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் அப்பவே சொன்னேன் இதை பத்தி படிச்சிருக்கேன்னு. வெளிநாட்டு படிப்பு தான் பேசுன்னு நினச்சிட்டேன். ஆணோ பொண்ணோ ரெண்டுமே சரி சமங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சது. பொண்ணுங்க படிச்சு என்ன பண்ண போறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். கண்ணு, நீ படிச்ச பொண்ணுங்கிறதுனால தானே என்னை காப்பாத்துன. பாட்டி பேசினதையும் மனசுல வச்சுக்காத கண்ணு. போட்டிருக்கேன் மாக்கோலம், பார்த்துருக்கேன் பூக்கோலம், இது என்னடி புது கோலம்.
மேல் சத்தியம் வென்றிடுமா